அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தா டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர் ஸ்கூல் ஃபார் பிரைவேட் ஃபுல்லி ஏர் கண்டிஷன் வித் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ். 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். 10வது தேறியவர்கள் நேரடியாக +1-இல் சேரலாம். +1-இல் தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2-ல் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தா டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அதே போன்று பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தா டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த எஸ் ஜாய் பர்லின் லூசியா என்ற மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம் ஸ்டேட் செகண்ட் பெற்றுள்ளார். தமிழ் மற்றும் இங்கிலீஷ் மீடியம் வகுப்புகள் தனித்தனியாக நடத்தப்படும். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. கான்டாக்ட் VCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வெள்ளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி 4. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி நேற்று உறுதியாகியுள்ளது. இந்த கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ் 16 இடங்களிலும் பாஜக 14 இடங்களிலும், பாஜக கூட்டணியில் உள்ள அதிமுக, லட்சிய ஜனநாயக கட்சி தலா 2 இடங்களிலும் போட்டியிடுகின்றன. பாஜக 10 தொகுதிகளில் போட்டியிட உள்ள நிலையில் 9 தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. அதன்படி மண்ணாடிப்பட்ட தொகுதியில் அமைச்சர் நமச்சிவாயம் போட்டியிடுகின்றார். முதலியார்பேட்டையில் அமைச்சர் ஜான்குமார், காலாப்பட்டு கல்யாணசுந்தரம், ராஜ்பவன் தீப் ராமலிங்கம், ஊசுடு தனி தீபாய்ந்தன், மணவெளி செல்வம், திருநள்ளாறு ராஜசேகரன், நிரவி TR பட்டினம் மீனாட்சி சுந்தரம், மாகே தினேஷ் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். புதுவை முத்தியால்பேட்டை பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதாக சட்டக்கல்லூரி மாணவர் உட்பட 2 பேரை போலீசார் கைது செய்தனர். முத்தியால்பேட்டை வஉசி நகரில் சிலர் மாணவர்களுக்கு மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்து வருவதாக ரகசிய தகவல் கிடைத்ததை தொடர்ந்து போலீசார் கண்காணிப்பு மேற்கொண்டனர். இதன் பேரில் சம்பவ இடத்தில் சோதனை நடத்திய போலீசார் 3 பேரை பிடித்து விசாரணை செய்தனர். இதில் 2 பேர் கஞ்சா வைத்திருந்தது உறுதி செய்யப்பட்டதால் அவர்களை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து சுமார் 200 கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவரான சட்டக்கல்லூரி மாணவர் உட்பட 2 நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். மற்றொருவரை குறித்து தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகின்றது. புதுச்சேரி மாவட்ட தேர்தல் துறை மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மாஸ் சார்பில் 100% வாக்குப்பதிவு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் கடற்கரை சாலையில் சைக்கிள் மற்றும் மோட்டார் சைக்கிள் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. வாக்காளர் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியின் பொழுது 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தும் வகையில் கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மாஸ் சார்பில் விழிப்புணர்வு ஸ்டிக்கர்கள் வெளியிடப்பட்டது. சட்டப்பேரவைக்கான தேர்தலில் அனைவரும் தவறாமல் வாக்களித்திட உறுதி கொள்வோம். கண்ணியமாக வாக்களிப்போம். 100% வாக்களித்து இந்திய தேர்தல் சரித்திரத்தில் நீங்கா இடம் பெறுவோம். சரித்திரம் உங்கள் கைவிரலில். மறவாதீர். தேர்தல் நாள் ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி. வாக்குப்பதிவு நேரம் காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை. வாக்காளர் மக்களே, மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகத்தின் சார்பாக வணக்கம். இந்திய தேர்தல் ஆணையம் முறைசார்ந்த வாக்காளர் கல்வி மற்றும் வாக்கெடுப்பில் பங்கேற்பு எனும் சிறப்பு திட்டத்தின் கீழ் வாக்கெடுப்பில் பங்கேற்பதன் அவசியம் பற்றி எடுத்து செல்கின்றது. அவ்வகையில் எதிர்வரும் புதுச்சேரி சட்டப்பேரவை பொதுத் தேர்தல்களில் வாக்காளர் கல்வியின் மைய கருத்துக்களை உங்களிடம் அறிமுகப்படுத்துவது பெருமை அடைகின்றோம். வாக்காளர் பெருமக்களை வாக்களித்திட ஆயத்தமாக இருக்கவும் தேர்தல் தினத்தன்று தங்களின் உதவி கடமையாக இருக்கும். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டன் நாளை வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ள நிலையில் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார்.
தொடர்ந்து கோவில் முன்பு செய்தியாளர்களை சந்தித்த அவர், எங்கள் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. தர்பூசணி சின்னத்தில் போட்டியிட உள்ளோம். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளது. முதல்வர் ரங்கசாமி ஐயா நல்ல ஆதரவை பெற்றுள்ளார். பல நலத்திட்டங்களை செயல்படுத்தியுள்ளார் என்றார். மேலும் பாஜக மற்றும் அதிமுக கூட்டணியுடன் இணைந்து செயல்பட்டு வருகின்றோம். எங்கள் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. புதுச்சேரியின் யூனியன் பிரதேசம் என்பதால் மத்திய அரசின் ஆதரவு அவசியம் என்றும் தெரிவித்தார். அதேபோல் திமுக காங்கிரஸ் கூட்டணி இதுவரை உறுதி செய்யப்படவில்லை. எங்கள் கட்சி தேர்தலை சந்திக்க முழுமையாக தயாராக உள்ளது. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற எங்கள் கூட்டணி அரசு அமைந்தால் பாரத பிரதமரை சந்தித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்தார். ரெண்டு சீட்டுக்கு ஒதுக்கியிருக்காங்க. 2 சீட்டில் அந்த தர்பூசணி சின்னத்தில் நாங்கள் இப்போ பாண்டிச்சேரியில் எந்த மாதிரியான என்டிஏ கூட்டணிக்கு எப்படி இருக்கு சார்? நல்ல வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் அதான் ரங்கசாமி ஐயாக்குன்னு ஒரு ஓட்டு வாக்கு இருக்கு. என்ஆர் காங்கிரஸ் வந்து ரொம்ப பூர்வீகமான கட்சி. நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் தான் மக்களுக்கு நிறைய செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த ஒரு லாயல்ட்டி இருக்குது மக்களுக்கு. அது போக பிஜேபி சொல்ல வேணாம். ஸோ உண்மையாக அவங்க வந்து லாஸ்ட் பார்த்தீங்கன்னா 6 சீட்டு பிஜேபியே தனித்து ஜெயிச்சிருக்காங்க. கூட்டணியிலே தான், பட் எங்களுக்கு பிஜேபியிலேயே ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அது போக இந்த வாட்டி வந்து நல்ல பிரகாசமாக இருக்குது. ஏன்னா யூனியன் டெரிட்டரிங்கும் போது புதுச்சேரிக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட சப்போர்ட் ரொம்ப தேவை. அது மக்களுக்கும் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே காங்கிரஸ் திமுக கூட்டணி இது வரைக்குமே முடிவு ஆகலை. ஸோ அங்கே வந்து ரொம்ப கொலப்படியும் இழுபறியில் இருக்குது. ஸோ அங்கே இருக்க மக்கள் ரொம்ப கன்ஃபியூஸில் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம கூட்டணி வந்து எங்கள் கட்சி ப்ளஸ் அதிமுக. ஸோ எல்லாம் நாங்கள் ரெடி ஆகிட்டனால நம்ம நீண்ட காலமாக பாண்டிச்சேரியில் வந்துட்டு மாநில அந்தஸ்துகள் வேணுன்றாங்க. மாறி மாறி காங்கிரஸ் என்டிஏ கூட்டணி, மீண்டும் இப்போ என்டிஏ கூட்டணி அப்படின்னும் போது வரக்கூடிய வெற்றி பெற்றா நம்ம மாநில அந்தஸ்துக்கு என்ன இது பண்ணுவோம்? இல்லை, கண்டிப்பாக அதுக்காக இந்த வாட்டி பிரைம் மினிஸ்டர்கிட்டயே இந்த ரிக்வெஸ்ட் வச்சுருக்கோம். கண்டிப்பாக அது வரும்போது தான் அது எலெக்ஷன்லாம் முடிச்சுட்டு அது என்னங்கிறத நம்ம சேர்ந்து கலந்து ஆய்வு செஞ்சு அது நல்ல ஒரு தீர்ப்பாக வரும். இந்திய குடியரசுக் கட்சி அத்வானி புதுச்சேரி சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்து அதற்கான ஒப்புதல் கடிதத்தை மாநில தலைவர் எஸ் ஞானமூர்த்தி ஒப்புதலோடு நிர்வாகிகள் பாஜக தலைவர் வி ராமலிங்கத்திடம் ஆதரவு கடிதத்தை வழங்கினர். இந்திய பிரதமர் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் மத்திய அமைச்சரவையின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சருமான ராம்தாஸ் அத்வாலே அவர்களின் தேசிய தலைமையின் கீழ் இயங்கும் இந்திய குடியரசுக் கட்சி அத்வாலே புதுச்சேரி மாநிலம் சார்பில் வரவிருக்கும் புதுச்சேரி மாநில சட்டமன்ற பொதுத் தேர்தலில் ஜனநாயக கூட்டணியை ஆதரிக்கிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றது. இதற்கான ஒப்புதல் கடிதத்தை இந்திய குடியரசுக் கட்சி புதுச்சேரி மாநில தலைவர் ஞானமூர்த்தி அவர்களின் ஒப்புதலோடு கட்சி நிர்வாகிகள் பாஜக மாநில தலைவர் வி ராமலிங்கம் அவர்களை நேரில் சந்தித்து ஆதரவு கடிதம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் அஜித், வேல்முருகன், அனுசெல்வம், அசோக்குமார், கார்த்திகேயன், பிரதாப், அருண், ரவி, விஷ்ணுபிரியன், ஹரி, பிரகாஷ் உட்பட கட்சி மாநில மற்றும் பல்வேறு அணி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு ஆதரவு கடிதத்தை வழங்கினர். பிள்ளைத்தோட்டம் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பொய்யாண்டவர், ஸ்ரீ குட்டி ஆண்டவர், ஸ்ரீ முனீஸ்வரர், அமர்ச்சியார் அம்மன் மற்றும் ஸ்ரீ அங்காளம்மன் திருக்கோவில்களில் மண்டலாபிஷேகத்தை முன்னிட்டு 108 சங்காபிஷேகம் மற்றும் நிறைவு விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த ஆலயத்தில் 48 நாட்கள் நடைபெற்ற மண்டல பூஜைகளின் நிறைவாக மார்ச் 22 அன்று அதிகாலை முதல் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. காலை விநாயகர் பூஜை, புண்ணியாவாசனம், கலச பூஜை உள்ளிட்ட வழிபாடுகள் நடைபெற்று பின்னர் 108 சங்காபிஷேகம் மிகுந்த பக்தி உணர்வுடன் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மகா தீப ஆராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து இறை அருளை பெற்றனர். விழா நிறைவில் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது.
ओम महतो देवाय नमः ओम भवस्य देवस्य पत्नी नमः ओम सर्वस्य देवस्य पत्नी नमः ओम ईरानस्य देवस्य पत्नी. புதுச்சேரி காமராஜர் நகர் சட்டமன்ற தொகுதியில் சோசியலிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போட்டியிடும் வழக்கறிஞர் லெனின் துரை தேர்தலை முன்னிட்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றார். இதன் ஒரு பகுதியாக தொகுதிக்குட்பட்ட சுதந்திர பொன்விழா நகர் பகுதியில் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து ஆதரவு கோரினார். இந்த சந்திப்புகளின் பொழுது மக்களின் குறைகள் மற்றும் தேவைகளை கவனமாக கேட்டறிந்த லெனின் துரை தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவற்றை முன்னுரிமையுடன் தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். குடிநீர், சாலை, கழிவுநீர் வடிகால் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் தொடர்பான பிரச்சினைகள் குறித்து பொதுமக்கள் முன்வைத்த கோரிக்கைகளையும் பதிவு செய்தார். இந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்வில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டு லெனின் துரைக்கு ஆதரவாக முழக்கங்கள் எழுப்பி உற்சாகமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். தேர்தலை முன்னிட்டு காமராஜர் நகர் தொகுதியில் அரசியல் சூழல் சூடுபிடித்து வருகின்றது. அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர் ஸ்கூல் ஃபார் பிரைவேட் ஃபுல்லி ஏர் கண்டிஷன் வித் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ். 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். 10வது தேறியவர்கள் நேரடியாக +1-இல் சேரலாம். +1-இல் தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2-ல் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அதே போன்று பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த ஜாய் பர்லின் லூசியா என்ற மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம் ஸ்டேட் செகண்ட் பெற்றுள்ளார். தமிழ் மற்றும் இங்கிலீஷ் மீடியம் வகுப்புகள் தனித்தனியாக நடத்தப்படும். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. கான்டாக்ட் VCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வெள்ளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி 4. புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வருகின்ற 9ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 14ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் நாளையுடன் மனு தாக்கல் நிறைவடைகின்றது. ஆனாலும் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொகுதி பங்கீடுகள் குறித்து இதுவரை இறுதி செய்யப்படாததால் கூட்டணியில் கடுமையான குழப்பம் நிலவி வருகின்றது. இதனால் கூட்டணி உடையும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் அங்கம் வகிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ரவிக்குமார் MP தலைமையில் திமுக மேலிட பொறுப்பாளர் ஜெகத் ரட்சகன் MPயை சந்தித்து தொகுதி பங்கீடுகள் குறித்து தங்களின் முடிவுகளையும் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் காங்கிரசுடன் தொகுதி பங்கீடு குறித்து கூட்டணியை இறுதி செய்வதற்காக இன்று காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை முதலில் காங்கிரசின் வருகைக்காக திமுக மேலிட தேர்தல் பொறுப்பாளர் ஜெகத் ரட்சகன் MP மற்றும் திமுக மாநில அமைப்பாளர் சிவா உள்ளிட்ட நிர்வாகிகள் நட்சத்திர விடுதியில் காத்திருந்தனர். சுமார் 11 மணி நேரம் காத்திருந்தும் காங்கிரஸ் பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை. அதேவேளையில் முன்னணி தலைவர்களை தொலைபேசியிலும் தொடர்பு கொள்ள முடியவில்லை. இதனால் அதிருப்தி அடைந்த திமுகவினர் கட்சி மேலிடத்தில் முறையிடுவதற்காக இன்றிரவு திமுக மேலிட பொறுப்பாளர் ஜெகத் ரட்சகன் MP மற்றும் திமுக மாநில அமைப்பாளர் சிவா MLA ஆகியோர் சென்னை புறப்பட்டு சென்றனர். அப்பொழுது செய்தியாளர்களை சந்தித்த ஜெகத் ரட்சகன் MP, தமிழகம் போன்று புதுச்சேரியிலும் கூட்டணி தொடர வேண்டும் என்பதுதான் திமுகவின் நிலைப்பாடு, காங்கிரசின் நிலைப்பாடு என்ன என்று தெரியவில்லை என்று குறிப்பிட்டவர், கூட்டணி குறித்து எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் கட்சி தலைமையை எடுக்கும் என்றும் தெரிவித்தார். வருகின்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி தனித்து போட்டியிட முடிவு செய்துள்ளது. இதுகுறித்து மாநில பொதுச் செயலாளர் ஜெகனே முகமது அலி வெளியிட்ட அறிவிப்பில் மொத்தம் 7 தொகுதிகளில் கட்சி தனித்து வேட்பாளர்களை நிறுத்தும் என தெரிவித்தார். இதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இதற்கு முன்பு இந்திய கூட்டணியில் அங்கம் வகித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் புதுச்சேரியில் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ் மற்றும் திமுக இடையே நீடித்து வரும் கருத்து வேறுபாடுகள் மற்றும் இடஒதுக்கீடு தொடர்பான சிக்கல்கள் காரணமாக இந்த தேர்தலில் தனித்து களமிறங்கும் முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இதன் மூலம் கட்சியின் தனித்துவ ஆதரவை வெளிப்படுத்தும் நோக்கமும் உள்ளதாக நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். அதேவேளை தமிழ்நாட்டில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தொடர்ந்து கூட்டணியிலேயே செயல்பட்டு வருகின்றது. மாநில அரசியல் சூழ்நிலைகளின் வேறுபாடு காரணமாக புதுச்சேரியில் தனிப்பட்ட அணுகுமுறையை கட்சி தேர்வு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது.
இந்த முடிவு புதுச்சேரி அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வருகின்ற 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் வேட்புமனு தாக்கல் கடந்த 16ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகின்றது. நாளை ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் திங்கட்கிழமை மனு தாக்கல் செய்ய இறுதி நாளாகும். இந்த நிலையில் பல்வேறு இழுபறிகளுக்கிடையே தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகளுக்கு தொகுதிகள் இறுதி செய்யப்பட்டுள்ளன. ஆனால் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இதுவரை தொகுதிகள் மற்றும் எத்தனை இடங்கள் என இறுதி செய்ய முடியாமல் குழப்பத்தில் உள்ளது. இந்த நிலையில் திமுக மேலிட பொறுப்பாளர் ஜெகத் ரட்சகன் எம்பியிடம் விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட ரவிக்குமார் எம்பி புதுச்சேரியில் விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கு 3 தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த ரவிக்குமார் எம்பி, புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைவது உறுதியாகியுள்ளது. மேலும் கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் என இன்றுக்குள் சுமூகமான முடிவு தெரியும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். திமுக காங்கிரஸ் கூட்டணியில் தொகுதி பங்கீடு குறித்து உடன்பாடு ஏற்படாத நிலையில் புதுச்சேரி காங்கிரஸ் மற்றும் திமுகவில் பல்வேறு அதிரடி மாற்றங்கள் நிகழ்ந்து வருகின்றது. தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கேட்டு காத்திருந்தவர்களுக்கு வாய்ப்பு வழங்காததால் அதிருப்தி அடைந்த அவரது ஆதரவாளர்கள் தாங்கள் வகித்து வந்த பதவிகளை ராஜினாமா செய்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி ஏம்பலம் தொகுதியின் பொறுப்பாளரும் காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளருமான மோகன்தாஸ் தேர்தல் போட்டியிட வாய்ப்பு கேட்டு காத்திருந்தார். ஆனால் அவருக்கு பதிலாக முன்னாள் அமைச்சர் கந்தசாமிக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கியதால் அதிருப்தி அடைந்த அவரது ஆதரவாளர்கள் கிருமாம்பாக்கம் தனியார் திருமண மண்டபத்தில் ஒன்று கூடி ஆலோசனை செய்தனர். இந்த கூட்டத்தில் ஏம்பலம் தொகுதியை சேர்ந்த காங்கிரஸ் கட்சியினர் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டார்கள். கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மோகன்தாஸ், கடந்த 5 ஆண்டு காலமாக தனக்கு தான் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும் என்று நம்ப வைத்து காங்கிரஸ் கட்சி ஏமாற்றிவிட்டதாகவும், இதனை நம்பி பல லட்சம் ரூபாய் செலவு செய்ததாக குற்றம் சாட்டியவர், இன்றிலிருந்து நம்பிக்கை துரோகம் செய்த காங்கிரஸ் கட்சி விட்டு தான் உட்பட புதுச்சேரி ஏம்பலம் தொகுதி மகளிர் காங்கிரஸ், இளைஞர் காங்கிரஸ், வட்டார காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து பிரிவு நிர்வாகிகளும் கூண்டோடு ராஜினாமா செய்வதாக தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர் பதவியை ராஜினாமா செய்த மோகன்தாஸ் தொண்டர்கள் மத்தியில் பேசும்பொழுது, இன்றிலிருந்து தான் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்து செயல்பட போவதாகவும், அதே கட்சியில் போட்டியிட்டு தேர்தலை சந்திக்கப் போவதாகவும் தொண்டர்கள் மத்தியில் தெரிவித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர், ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், ஃபுல்லி ஏர் கண்டிஷன் வித் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ். 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். 10வது தேறியவர்கள் நேரடியாக +1 சேரலாம். +1 தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2 சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அதே போன்று பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த எஸ் ஜாய் பர்லின் லூசியா என்ற மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம், ஸ்டேட் செகண்ட் பெற்றுள்ளார். தமிழ் மற்றும் இங்கிலீஷ் மீடியம் வகுப்புகள் தனித்தனியாக நடத்தப்படும். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. கான்டாக்ட் VCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வேளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி 4.